வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். கடந்த ஒரு வாரமாகவே அதிமுக தான் தலைப்புச் செய்திகளில் பிரேக்கிங் நியூஸில் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது அதிமுக சம்மந்தப்பட்டதாக இருக்கு. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னாலே அது டிடிவி பேசுகிற ஒரு விஷயமா இருக்கு. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னாலே அது செங்கோட்டையன் பற்றின ஒரு விஷயமா இருக்கு. இது மாதிரி தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸில் அடிபட்டு இருக்கிற அதிமுக உண்மையிலேயே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்ல தான் நிற்கிது. ஒரு பிரேக் அடித்து வண்டி நிற்கிது. இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது. ஆனால் தன் நிலையில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி என்னுடைய கட்சி, நான் இந்த கட்சியை யாருக்காகவும் எவருக்காகவும் எந்த மிரட்டலுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறதுல எடப்பாடி அவர்கள் உறுதியாக இருக்கிறார். ஒருவேளை அவர் உறுதியாக இல்லைன்னாக்க ஏங்க பிரிஞ்சு போனவங்களையெல்லாம் சேர்த்துக்கிறதுல என்னங்க தப்பு? டிடிவியை சேர்த்துக்கங்க, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கங்க, செங்கோட்டையனை சேர்த்துக்கங்க, அப்போ தானேங்க பலமாக இருக்கும் அப்படின்னெல்லாம் ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் கூட சேர்த்து கொள்ளாமல் இருப்பது, அதிமுக தோல்வியை தழுவினாலும் பரவாயில்ல, அதிமுக கட்சியை யாரும் கபலீகரம் செய்ய விடமாட்டேன், யாரும் அதை அபகரிக்க விடமாட்டேன், அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, நான் தான் இன்னைக்கு அதை காபந்து செய்யணும் அப்படின்னு இருக்கிற எடப்பாடியோட முடிவு ஒரு சமயத்தில் யோசிக்கும் போது சரியோ சரிதானோ அப்படின்னு இருக்குது. அப்படி அதற்கு இசைந்து கொடுத்துட்டா ஒருவேளை அதிமுக பாஜக நினைத்ததையெல்லாம் செய்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் எடப்பாடிக்கு இருப்பது போல ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே அது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும். என்னுடைய நண்பர்கிட்ட நான் இந்த அரசியல் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் அவர் தகவல்கள் சொல்லுவார், நான் தகவல்கள் சொல்லுவேன், அப்படி பேசுவேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பிஜேபியை பிடிச்ச பிஜேபி ஆட்டுன்னு ஆட்டுது பார்த்தீங்களா அதிமுகவை. பாவங்க எடப்பாடி, ஒரு பக்கம் பிரச்சார டென்ஷனு, ஒரு பக்கம் ஜெயிக்கணுங்கிற குழப்பம், ஜெயிப்போமாங்கிற தவிப்பு, இன்னொரு பக்கம் டிடிவி என்னடானாக்கா எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுங்கிறாரு, ஒரு பக்கம் என்னடானாக்கா செங்கோட்டையன் ஹரித்வார் போகிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வர்றாரு. பாவங்க எடப்பாடி, அவரெல்லாம் நிம்மதியாக தூங்குவாரான்னு. இந்த உலகத்திலேயே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக தூங்குறவர் யார் தெரியுமா அப்படின்னு நான் என் நண்பர்கிட்ட கேட்டேன். யாருங்க அப்படின்னு. யார் வந்தாலும் சரி எங்கள் கட்சியை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாதுன்னு தைரியத்தோட, தெம்போட, உற்சாகத்தோட, உத்வேகத்தோட இருக்கிற கட்சி எது தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இப்படிங்க எத்தனை பிஜேபி வந்தாலும் சரி, அமித்ஷா வரட்டும், ஜேபி நட்டா வரட்டும், மோடிஜி வரட்டும், யார் வந்தாலும் சரி எங்களுடைய கட்சியை இப்படி துண்டு துண்டாகலாம் பிரித்து போட முடியாது. இந்த ஒரு அணி அந்த ஒரு அணிலாம் ஆக்க முடியாதுன்னு மாறுதட்டிக்கிட்டு கம்பீரமாக பாஜகவோடையே கூட்டணி வைத்திருக்கிற அந்த தில்லான கட்சி என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டேன். என்னைய புதுசாக சொல்கிற அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டான். தமிழ் மாநில காங்கிரஸ் தான் அது. ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையேற்றிருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸை துண்டு போடுவதற்கு, அதாவது துண்டு துண்டாக்குவதற்கு பாஜக தயாராக இல்லை. ஏன்னா அங்கே துண்டு போடுறதுக்கு, துண்டாக்குவதற்கு ஆட்களே இல்லை. ஜி.கே. வாசன் ஒருத்தர் தான் இருக்கார். அவரையும் கழட்டி விட்டுட்டு தமிழ் மாநில காங்கிரஸை எப்படி நடத்த முடியும்? அதனால் தமிழ் மாநில காங்கிரஸை யாரும் துண்டாட முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அவர்கிட்டேருந்து சிரிப்பு சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. அதாவது யார் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த பலத்தை வீழ்த்தி அந்த பலத்தை தன்னுடைய பலமாக ஸ்வீகரித்து கொள்வது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம். இது இந்தியா முழுக்க அப்படிதான் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் இப்படி தில்லா உறுதியாக நிற்கிறது ஒரு வகையில் பாராட்டக்கூடியது தான். ஆனால் அதே சமயத்தில் பாஜகவை விட்டு அவர் பிரிய முடியாமலும் இருக்கிறார். சிங்கத்து வாய்க்குள்ளார தலையை விட்ட கதையா, புலியோட வாழை பிடிச்ச கதையா, வாழை விட்டா புலி தாக்கிடும். தலையை சிங்கத்து வாயிலேருந்து தலையை எடுக்கலாம்னு முயற்சி பண்ணினா நசிக்கினாலும் நசிக்கிறமேன்ட்டு ஒரு என்ன செய்யறதுன்ற தெரியாமல் தவிக்கிற ஒரு நிலைமையில தான் எடப்பாடி இருக்கிறார். ஆனால் அவர் இந்த சமயத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்து யாரையும் அண்ட விடாமல்
யாரையும் சேர்க்க விடாமல் இருக்கிறது தான் எடப்பாடியினுடைய பலமாகவும் பலவீனமாகவும் ரெண்டு விதமாகவுமே அதை பார்க்க வேண்டியிருக்கு. சேர்த்துக்கிட்டா தன்னுடைய பலம் குறைஞ்சிடும். சேர்த்துக்கலைனாக்க ஓட்டு பலத்தை ஓட்டு பலம்ங்கிற ஒரு சுவையை அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படும். ஆனால் தோத்தே போனாலும் சரி, அதிமுகவுக்கும் எனக்கும் தான் சம்மந்தம் இருக்கு. அதிமுகவுடைய ராஜா நான் தான், அந்த கட்சியினுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நான் தாங்கிறதுல எடப்பாடி தெளிவாக இருக்கிறாரு. அதை வைத்து இன்னும் பல ஆட்டங்களை போடுவதற்கு, இன்னும் செங்கோட்டையன் மாதிரியானவர்களை களத்தில் இறக்குவதற்கு அமித்ஷா தயாராகிட்டே இருக்கிறார். அம்பு விடுறது எல்லாமே சரியான ஒரு இலக்கில் போய் அடையிலையே அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய வருத்தமாக இருக்குது. இது போக போக எடப்பாடி அவர்கள் எப்படி எடுத்துக்குவாரோ தெரியல. ஒரு பக்கம் பிரச்சாரம், ஒரு பக்கம் கட்சிக்குள்ளார இருக்கிறவங்களே குழிவாடுறாங்க, இன்னொரு பக்கத்தில் போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு பக்கம் போன ஓபிஎஸ், ஒரு பக்கம் போன டிடிவி, ஒரு பக்கம் போயிட்டே சசிகலான்ட்டு எல்லாரும் அந்த பக்கம் வரத்துக்கு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னடானாக்கா எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் வச்சுக்கிட்டு விஜய் அதிமுக ஓட்டை குறி வச்சு பிரச்சாரம் மேலே பிரச்சாரமாக களத்தில் இறங்குறேன் அப்படின்ட்டாரு. நல்ல வேலை அவர் வந்தால் சனிக்கிழமை தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் டெய்லி போனாருனாக்கா அவர்கிட்ட பேசுறதுக்கு விஜய்க்கு கண்டென்ட் கிடையாது. கண்டென்ட் இருந்தாலும் மனப்பாடம் பண்ண முடியாது விஜய் அவர்கள். எப்படி அதுக்குள்ளார மனப்பாடம் பண்ண முடியும்? திருச்சியில் முக்கியமான இடத்துல மாநாடு கேட்குறாங்க, ஏதோ பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இடம் கேட்குறாங்க. அப்படி பிரச்சாரம் பாருங்கள், மாநாடுன்னே வருது. ஏன்னா மாநாடை ஒரு கூட்டம் மாதிரி நடத்துகிறார், பொதுக்கூட்டம் மாதிரி. பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாடு நடத்துகிறார் விஜய். அவர் பண்ணுறது தெரியல, நமக்கும் அவர் பண்ணுறதுனால குழம்பி தான் போயிட்டுருக்குறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தேதிக்கு வண்டி எடுற அப்படின்னு சொல்லி அதிமுக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்கு. எடப்பாடி அவர்கள் அப்படி சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாருங்கிறது ஏதோ ஒரு வகையில் அதிமுக தொண்டர்கள் பற்றியில் ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு இருக்குங்கிறது மட்டும் நிஜம். அது மட்டும் நிஜம். வணக்கம் நண்பர்களே.